பிடிச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உப்புமா தான் செய்ய போகிறோங்க. மில்லட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வரகரிசி வச்சு நம்ம உப்புமா செய்ய போகிறோங்க. இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூடங்க. இந்த வரகரிசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, ஃபைபர் நிறையா இருக்குதுங்க, அது போக மினரல்ஸும் நிறையா இருக்குது. அதனால் இந்த வரகு அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி ஒன்றோடு சேர்த்துக்கலாங்க. வரகரிசியில் வந்து உப்புமா மட்டும் செய்கிறது இல்லைங்க, பொங்கல் செஞ்சுக்கலாங்க, சாதம் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சாப்பாடை நல்லா குறைவாக செய்து தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் வந்து இந்த கம்பங்கஞ்சி குடிக்கிற மாதிரி இந்த வரகுலையும் கஞ்சி குடிக்கலாங்க. வாங்க இந்த உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வரகரிசிங்க. இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தடவைக்கு மேலே நம்ம கழுவணுங்க. ஏன்னா அதில் அவ்வளோ அழுக்கு இருக்குங்க. கழுவ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஆகிட்டே வரும். நல்லா ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கழுவணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்துருக்குறேங்க. 1 கப் எடுத்துங்க, நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம உப்புமா செஞ்சுக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்தணுங்க. அதுக்கு நீங்கள் நெய்யே 3 ஸ்பூன் சேர்த்துட்டாலும் பரவாயில்லைங்க. இல்லைன்னா குக்கிங் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் 3 டேபிள் ஸ்பூனும் நெய் ஊற்றி அதில் நெய்யிலே செய்யலாங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பருப்பு இருக்குங்க, அது இதோடு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூனுங்க, 1 இன்ச் இஞ்சி எடுத்துங்க, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வருங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து இது காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 50% நமக்கு பாயில் ஆனால் போதுங்க, ரொம்ப ப்ரௌன் ஆகணுங்கிறது இல்லைங்க. இப்போ பாருங்கள், இது கூட வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட் 1 கப் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸ் 1 கப்புங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கேரட்டு பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் பாயில் ஆனால் போதுங்க, பாதி வெந்தால் போதுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வரகரிசி வந்து இதில் நம்ம 1 கப்பு போட்டோங்க. அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்புமா வந்து பொலன்னு உதிரியாக வரணும் அப்படின்னா நம்ம ஒரு 1.5-1.25 கப்பு வச்சுக்கலாங்க. இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1.5 கப் சேர்த்துறேங்க. இப்போ இந்த சமயம் பார்த்துட்டு நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. பாருங்கள், உப்பு செக் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க, அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க, நல்லா இருக்குங்க. இந்த வரகரிசி இது கூட சேர்த்துக்கலாங்க.
இப்போ வரகரிசி இதில் சேர்த்தியாச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டுங்க. ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம வந்து வரகரிசி இது கூட சேர்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், மூடி போட்டுங்க 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இப்போ 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்க. 10 நிமிஷம் குக்கர்லேயே தான் இருந்துருக்குதுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சூப்பராக உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதுவும் பொலன்னு இருக்குதுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் குழைவாக வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு குழைவாக வருங்க. நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும், உதிரியாக இருக்கணும்னு சொல்லி தான் தண்ணி வந்து ஒரு 1/2 கப்பு வச்சுருக்குறேங்க. சரிங்க, இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம வரகரிசியில் உப்புமா செஞ்சுருக்குறோங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் வந்து 3 விசில் விட்டுங்க. ஸ்டீம் போகிறக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்கணுங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சு செஞ்சதுனால நல்லா வெந்துருச்சுங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் மில்லட் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இதில் ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபைபர் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அதனால இந்த மில்லட் உப்புமா வந்து அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான தேங்காய் சட்னி, சாம்பார் எதுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. தயிர் நம்ம எப்படி நீங்கள் ரவை உப்புமாக்கெல்லாம் தயிர் சேர்த்து சாப்பிட்றோமோ அது மாதிரி இதில் தயிர் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவைப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.